ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கன், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இதோட ரெசிபியை நான் டீட்டெயில்டாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இதுதான் நம்ம எடுத்துருக்க ஓவரால் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பாட் சிக்கன் கிரேவி பண்ணுறோம், அதனால் மண் சட்டி எடுத்து இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயிலே ஆட் பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. அப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்குறதுக்கு இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரமாக வணங்கிடும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு மசாலாவாக தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாய் தூள் வணங்கினதுக்கப்புறம் இதில் முழுசாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா. அது ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி நல்லா 5 to 10 minutes பச்சை வாசம் போய் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதில் பச்சை வாசனை நல்லா போய் ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக மசாலாவில் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். நம்ம சிக்கனில் தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அதுலேயே சிக்கனை நல்லா குக்காக விடுங்க. இப்போது இது நல்லா கொதிச்சுட்ருக்கு. சிக்கன்லேருந்தே வர தண்ணியில் சிக்கன் குக் ஆகிறப்போ நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகி கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு இறக்கி வச்சிடலாம். டேஸ்டியான பாட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நம்ம ரைஸ்க்கு, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.